இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு நோக்கத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சும்மா இல்ல, சும்மா வந்து கர்த்தரை ஆராதிச்சு 2 பாட்டை பாடி காணிக்கை தசமங்களை கொடு அப்படி போகல. we have a vision. நமக்கு ஒரு தரிசனம் இருக்குது, நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நமக்கு ஒரு திட்டம் இருக்குது. சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், ஏதோ வாங்கணும், போனோம்னு உலகத்தாரை போல அல்ல. நீங்க ஒரு நோக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. யோசேப்பு போல சிறு வயதா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தரிசனத்துக்காக ஓடுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சும்மா ஓடல, ஒரு தரிசனத்தோட ஓடுகிறேன். I have a clear purpose. Daniel was a man of purpose. Joseph was a man of purpose. Nehemiah was a man of purpose. Jesus was a man of purpose. He was a man of vision. தரிசனத்தோட, நோக்கத்தோட, திட்டத்தோட ஓடிட்டு இருக்கிறோம். சும்மா அடிப்போம், அடிச்சு அடிக்கட்டும், இல்ல தவறி போனா போகட்டும்னு கர்த்தர் உங்களை அப்படி அனுப்பல. புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியும், என் மகன் இந்த உலகத்துல இந்த ஆண்டு இந்த தேதியில இந்த நேரத்துல பிறக்க வைக்க அனுப்புகிறேன். ஒரு நாள் வரும், இவன் கோலியாத்தை அடித்து வீழ்த்துவான். சத்துருவின் திட்டங்களை, உங்க குடும்பத்தில் இருக்கிற சத்துருவின் பிளான்ஸை உடைக்க நீங்க அனுப்பப்பட்ட கல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தெரிந்தெடுக்கப்பட்ட கல், நான் உருவாக்கப்பட்ட கல், நான் விலையேற பெற்ற கல். ஹல்லேலூயா. நான் ஆயத்தமாக்கப்பட்ட கல். பல இந்த சூழ்நிலைகள் வழியா என்ன செஞ்சிருக்கிறது? ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நினைக்கிறோம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த வேதனை? சும்மா இல்லைங்க. ஆமா, சும்மா ரேண்டமா ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கல. God has a clear and a definite purpose. நோக்கம் தெளிவா இருக்கு. கர்த்தருக்கு தெரியும், நாட்கள் வரும், என் பிள்ளையை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா.